சங்கீதம் முதல் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடி மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வார்த்தை யாருக்கு என்றால் பூமியின் குடிகளுக்கு. யார் இந்த பூமியிலே குடியிருக்கிறவர்கள்? நாம தான். உலகத்திலே எத்தனையோ நாடுகள் இருக்கிறது, கிட்டத்தட்ட 230 நாடுகளுக்கு மேலே இருக்கிறது. இந்த எல்லா உலக நாடுகளிலும் குடியிருக்கிற எல்லா மக்களுக்கும் தான் இந்த ஆலோசனை சொல்லப்படுகிறது. ஏன் என்றால் இந்த எல்லா மக்களையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின ஆண்டவர். அவர் பாடத்தக்கவர், புகழப்படத்தக்கவர், ஆராதிக்கப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர். எல்லா மக்களும் அவரை துதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற இவ்வளோ ஜனங்களும் ஒரு மனிதனாலே உண்டாக்கப்பட்டவர்கள். ஆதியாகமம் என்கிற புஸ்தகம் இருக்கிறது வேதத்திலே. அதிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் முதலாவது மனிதனை உண்டாக்கினார் என்று. எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர் சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் எப்படியெல்லாம் படைத்தார் என்று ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே பார்க்கிறோம். எதற்காக படைத்தார், யாருக்காக படைத்தார் என்றால் மனுஷனுக்காக தான் படைத்தார். அவருடைய நோக்கம் என்ன? மனுஷனை உண்டாக்க வேண்டும். எடுத்த உடனே அவர் மனுஷனை உண்டாக்கி இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி உருவாக்காமல் மனுஷனுக்கு வேண்டியதை உருவாக்கிவிட்டு கடைசியாக தான் மனிதனை படைத்தார். மனுஷனுக்கு என்னெல்லாம் வேண்டியது என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொன்றை படைத்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் மனிதனை படைத்ததோ 6வது நாளிலே படைத்தார். பூமியின் மண்ணினாலே ஒரு உருவத்தை செய்து தம்முடைய சாயலாக தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவனை உயிர் பெற வைத்தார். அவன் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். ஆண்டவர் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று அவர் நினைத்து அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அவனுக்கு அயர்ந்த தூக்கத்தை வரவழைத்து அவனுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து துணையை உண்டாக்கினார். அவள்தான் ஏவாள். இந்த ஆதாமும் ஏவாளும் தேவனாலே உண்டாக்கப்பட்ட முதல் குடும்பம் ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் வைத்தார் என்று பார்க்கிறோம். எதற்காக இவர்களை ஒருவனாய் படைத்தார்? அநேகரை படைத்திருக்கலாமே. ஏன் ஒருவனை படைத்தார் என்றால் இந்த ஒரு மனிதன் மூலமாக உலகம் முழுவதும் ஜனங்கள் பரவ வேண்டும். இந்த ஆதாம் ஏவாளின் மூலமாக உலகமெங்கிலும் மக்கள் பழுகி பெருக வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. அவர்கள் எப்படி பாவத்தில் விழுந்தார்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு தெரியும் நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் அவர்களை உண்டாக்கின நோக்கம், முதல் குடும்பத்தையே உண்டாக்கினது நோக்கம், உலகமெங்கிலும் அவர்கள் பரவ வேண்டும், பழுகி பெருக வேண்டும். சகல ஜீவராசிகளையும் அவர்கள் ஆளுகை செய்ய வேண்டிய அதிகாரத்தையும் கிருபையையும் ஞானத்தையும் கொடுத்தார். அடுத்ததாக அவர் உண்டாக்கின நோக்கம், இவ்வளவு பெரிய ஜனங்கள் உண்டாக்கி ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். இவ்வளோ ஜனங்கள் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கும்போது பல நாடுகளிலே பல பாஷை மொழி பேசுகிறவங்க, பல நிறத்தவர்கள், பல இனத்தவர்கள், இப்படியெல்லாம் மக்களால் பிரிக்கப்பட்டு ஆங்காங்கே இருக்கிறார்கள். ஆண்டவர் இப்படி விதவிதமாய் உண்டாக்கவில்லை. ஆதாம் ஏவாள் மூலமாகத்தான் உலகமெங்கிலே இப்பொழுது ஜனங்கள் எல்லாம் ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அந்த ஒரே ஆண்டவர் தான் உலகத்துக்கே அவர் தான். அந்த ஆண்டவருடைய விருப்பம், இவ்வளோ ஜனங்கள் பழுகி பெருகினதனுடைய நோக்கம் என்னவென்றால் தன்னை ஆராதிக்க வேண்டும். இந்த மக்கள் என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னையன்றி வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சமுத்திரத்திலும்
எனக்கு ஒப்பாக யாதொரு சொரூபம் விக்கிரகம் சிலையாவது நீ செய்து அதை வணங்க வேண்டாம். நான் ஆவியாயிருக்கிறேன். என்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதன்படி இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற செய்திதான் இந்த கால வேளையிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை, உண்டாக்கினவரை, சிருஷ்டிகரை கம்பீரமாய் பாடுங்கள். முழு உள்ளத்தோடு அவரை துதியுங்கள். உன்னை உண்டாக்கின தேவனை ஆராதனை செய்யுங்கள். அதற்காகத்தான் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்தார். ஆண்டவர் சொல்கிறார், இந்த வார்த்தைகளை வாசிக்க நேரமில்லை. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அல்லது என்னை துதிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவருக்குன்னு ஏற்படுத்தப்பட்டவர்கள், அவருக்குன்னு ஏற்படுத்தப்பட்டவர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் என்று நினைக்க வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்கிற நீங்கள் எல்லாருமே, எல்லா மக்களுமே ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். இன்னைக்கு தான் இந்த ஆண்டவரை பற்றி நான் கேட்குறேன். என்னை எப்படி அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார் என்றெல்லாம் உங்களுக்கு சந்தேகங்கள் வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவன். உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் முன்குறித்தேன். தாயின் கருவில் உருவாகும் போதே உன்னை நான் தெரிந்து கொண்டு உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று இந்த ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஆண்டவர் தான். மனிதர்கள் பிரிச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஒரே ஆண்டவர் தான். இந்த ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நீங்கள் கம்பீரமாய் பாடுங்கள், நீங்கள் எனக்கு துதியை செலுத்துங்கள், என்னை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவர் ஏன் நான் துதிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். அவர் உனக்கு அற்புதம் செய்ய வேண்டுமானால், அவர் உன் வாழ்க்கையிலே அதிசயமானவைகளை நடப்பிக்க வேண்டுமானால், அவர் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது காணிக்கை அல்ல, ஸ்தோத்திரம், துதியை. வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவிப்படுத்துகிறவனுக்கு என் ரட்சிப்பை நான் காண்பிப்பேன். அப்போ அவரை துதிக்கிறவர்கள், அவரை ஆராதிக்கிறவர்கள், அவரை பாடுகிறவர்கள், இந்த ஆண்டவரை புகழுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் தம்முடைய வழியை தெரிவிப்பார். ஆண்டவர் தம்முடைய ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஆண்டவர் உனக்கு வேண்டிய விடுதலையை தந்து, சமாதானத்தை தந்து, சந்தோஷத்தை தந்து, குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பார். உலகத்தில் இருக்கிற அநேக மக்கள் நம்புகிறார்கள், கடவுளை தேடினால் என் பிரச்சனை நீங்கும். இந்த ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனால், அந்த சன்னதிக்கு போனால் எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் என்று ஏராளமானவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய சன்னதிக்கு வரும்போதே எப்படி வர வேண்டுமா? துதியோடு. சொல்லுங்க, துதியோடு, ஸ்தோத்திரத்தோடு உள்ளார வந்து அவரை நல்லா துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி, அவரை புகழ்ந்து பாடி கீர்த்தனம் பண்ணி, அவரை நல்லா ஆராதனை செய்து, அல்லேலூயா, சந்தோஷத்தோடே ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருக்கு இந்த நாளை நாம் கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம். இந்த நாளை, இந்த ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு உலகம் முழுவதும் விடுமுறை நாள், இந்த நாளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அவரை துதிப்பதற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக. இன்றைக்கு உலகமெங்கிலும் சண்டே இஸ் ஹாலிடே. அல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக உலகமெங்கிலும் இதை
கை கொண்டு வருகிறார்கள். காரணம் என்னவென்றால், இந்த ஓய்வு நாள், இது விடுதலைய நாள், இந்த நாளை கற்றுக் கொடுத்த நாள். இந்த நாளில் நமக்கு பேச்சை பேசக்கூடாது, சொந்த வேலையை செய்யக்கூடாது. இந்த நாளிலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த நாளிலே சபையாக கூடி வர வேண்டும். இந்த நாளை கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இந்த நாளில் அவருடைய வேத வசனத்தை, இந்த நாளில் அவருடைய முகத்தை காண வேண்டும். இந்த நாளிலே அபிஷேகத்தாலே நிரப்பப்பட வேண்டும். இந்த நாளிலே